பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தெய்வம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிகளில் பிரியப்படுகிற தேவன். அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் அவருக்கென்று ஓய்வு நாளை முன்குறித்தார். அவரை உயர்த்துவதற்கும் அவரை பாடுவதற்குமே. இந்த நாளிலும் கூட விசேஷமான பரிசுத்த ஓய்வு நாளிலும் அந்த நல்ல தெய்வத்தை பார்த்து பாடி உயர்த்துவோமா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஆலயத்திற்கு போயிருக்கலாம். சிலர் பலவீனத்து நிமித்தமோ ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஆலயத்திற்கு போகாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். நான் இதை பார்க்கும் பொழுது அவரை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம், பா உம்மை உயர்த்துவதும் உம்மை துதிப்பதும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மேன்மை, எனக்கு கிடைத்த பாக்கியம் தகப்பனே. உம்மை உயர்த்தும் பொழுது என் உள்ளம் மகிழ்கிறது தகப்பனே. பா நாளிலும் கூட அலங்கார வாசலுக்குள்ளாக நான் பிரவேசிக்க விரும்புகிறேன் தகப்பனே. உடைய வீட்டின் நன்மையினால் என்னை கத்த நிரப்புங்கப்பான்னு கேளுங்க பார்ப்போம். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே. பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே. நிரம்பிட வந்து நிற்கிறோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் எங்கள் பரமபிதாவே. வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே. நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியா நாம் அவரை பாட வேண்டும். சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவோ நன்மைகள் செய்திருப்பார். அவைகளை நினைத்து, அவைகளை ஒன்றொன்றாய் நினைத்து இந்த நாளிலும் நாம் தேவனை பாட வேண்டும், அவரை நாம் உயர்த்த வேண்டும். தேவனை நம்முடைய காணிக்கைகளின் மூலியமாக நாம் அவரை கனப்படுத்த வேண்டும். நம்முடைய காணிக்கை எது? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காணிக்கை எது? முழு இருதயத்தோடு நம் முழு மனதோடு அவரை ஆராதிப்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காணிக்கை. நாம் இப்பொழுதும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்று இப்பொழுது நாம் அறிக்கை செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே
உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அவர் நன்மைகளின் நாயகன். சங்கீதக்காரர் சங்கீதம் 13 விதமாய் முடிக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று. விசேஷம் இந்த பரிசுத்த நாளிலும் கூட கர்த்தர் செய்த நன்மையை இந்த நாள் முழுவதும் எண்ணி எண்ணி அவரை துதிக்கும் பொழுது இன்னும் எண்ணிற்கடங்காத நன்மைகளால் நம்மை நிரப்பி அந்த அலங்கார வாசலுக்குள்ளாக பிரவேசிக்க பண்ண போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். God bless you.